உங்களில் எத்தனை பேர் வந்து மாமியார் கொடுமை அனுபவிச்சிருப்பீங்க? மாமியார் கொடுமை என்னங்க, மாமனார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, ஏன் ஹஸ்பண்ட் கொடுமை கூட அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் அம்மா கொடுமை யாராவது அனுபவிச்சிருப்பீங்களா? இதை வந்து அனுபவிச்சவங்க மட்டுமே வந்து உணர முடியும் அம்மா கொடுமையை. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். 100 மாமியார் இருக்குது, 10 நாத்தனார் இருக்குது, 10 சின்ன மாமியார் இருக்குது, 10 பெரிய மாமியார் இருக்குது, 10 ஒன்று விட்ட மாமியார் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்த கலவையாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறது எல்லாத்துக்குமே நம்ம ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தலையாட்டணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி முடியாது, இது எனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னால் அவங்கள மாதிரி ஒரு வில்லியை நீங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதாவது நம்ம மாமியாராக இருந்தால் கூட பையன் ஏதாவது சொல்லிடுவான் அப்படின்ற ஒரு பயத்துலேயாவது கொஞ்சம் பார்த்து பேசுவாங்க, பார்த்து சண்டை போடுவாங்க. பட் இந்த அம்மாங்கள்லாம் யாருக்குமே பயப்படுறது கிடையாது. யார் நம்மள கேள்வி கேட்கறது, பிரிச்சு விட்டு போயிடுவோம் அப்படின்ற மைண்ட் செட்லேயே பேசுவாங்க. ஆனால் அவங்க தான் வந்து வெளியே உலகத்துக்கு எப்படி காமிச்சுப்பாங்கன்னா, அவங்க தான் உலகத்திலே சிறந்த தாய் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. இது பொண்ணு பெற்ற அம்மா மட்டும் இல்லை, பையனை பெற்ற அம்மாக்களுமே இந்த மாதிரி சில விஷயங்கள் சில பேர் இருக்காங்க. நான் எல்லாருமே சொல்ல, ரொம்ப ஸ்வீட்டான இன்ஸ்பைரிங்கான நிறைய மதர்ஸை நான் பார்த்துருக்கேன். சில ஆண்டிங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க மருமகளை அப்படி தாங்குவாங்க, பார்க்கவே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு முக ராசி வேணும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.